அருமையானவர்களே, இன்பங்கள் நிரம்பி வழியக்கூடிய இடம் எது என்று கேட்டால் அனைவருடைய பதில் சுவர்க்கம் என்று தான் கூறுவார்கள். இந்த சுவர்க்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கோடிக்கணக்கான அருட்கொடைகளை, சந்தோஷமான விடயங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அதில் மிக முக்கியமான ஒரு விடயம் தான் அல் அன்ஹார், ஆறுகள். அருமையானவர்களே, சுவர்க்கத்தில் பிரதானமான 4 ஆறுகள் இருக்கின்றன. அந்த ஆறுகளில் இந்த உலகத்திலே தற்பொழுது ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய 2 நதிகள், அந்த ஆறுகளுடைய தன்மைகள் என்ன, அந்த ஆறுகள் எப்படியாப்பட்டது, உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த 2 நதிகள் என்ன என்பதை பற்றி நாங்கள் தெளிவாக இந்த பதிவிலே பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹுடைய அருட்கொடைகள் நிரம்பி வழியக்கூடிய இடம் எது என்று கேட்டால் அது நிச்சயமாக சொர்க்கம் தான். அருமையானவர்களே, நாம் நினைக்கக்கூடிய விடயங்கள் எல்லாமே அந்த சொர்க்கத்திலே கிடைக்கும். புகாரியுடைய ரிவாயத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் கூறுகிறான், அஅதத்து லிஇபாதி என்னுடைய நல்லடியார்களுக்காக வேண்டி நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன். மாலா ஐனுன் ரஅத், எந்த கண்களும் கண்டிராத, வலா உதுனுன் சமிஅத், எந்த காதும் கேட்டிராத, வலா ஹதர அலா கல்பி பஷர், எந்த மனிதனுடைய உள்ளத்திலும் கற்பனைக்கு எட்டாத அந்த சுவர்க்கத்தை நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சுவர்க்கத்தை பற்றி தெளிவுபடுத்துகிறான். மனிதன் ஒரு விடயத்தை அடைய முடியாவிட்டால் அவன் அதை கற்பனை செய்தாவது பார்ப்பான். ஆனால் சுவர்க்கத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது மனிதனுடைய கற்பனைக்கு கூட அந்த சுவர்க்கம் எட்டாது, கற்பனைக்கு அப்பால் தான் அந்த சுவர்க்கம் இருக்கிறது என்று அல்லாஹ் கூறுகிறான். ஏற்கனவே பல பதிவுகளில் இந்த சுவர்க்கத்துடைய இன்பங்களை பற்றி நாங்கள் பேசியிருக்கிறோம். அதனுடைய ஃபுல் பிளேலிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன், செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். அதிகமான பிரயோஜனங்களை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். இந்த சுவர்க்கத்தில் மிக முக்கியமான அல்லாஹுடைய ஒரு அருட்கொடை தான் அன்ஹார், நதிகள். சுவர்க்கத்தில் ஏராளமான ஆறுகள், நதிகள் இருக்கின்றன. அப்படி இருந்தும் அதில் பிரதானமான ஆறுகள் எது என்று பார்த்தால் 4 ஆறுகள். இதை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலும் தெளிவாக கூறியிருக்கிறான். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலும் தெளிவாக வர்ணித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த ஆறுகளில் 2 தற்பொழுது உலகத்திலும் ஓடிக்கொண்டிருக்கிறது என்றால் நீங்கள் நம்புவீர்களா? ஆம் கண்ணியமானவர்களே, இதை பற்றியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்திலே தற்பொழுது இருக்கக்கூடிய 2 நதிகள் அது சுவர்க்கத்துடைய 2 நதிகள் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் சூரா முஹம்மத் அத்தியாயம் 47 வசனம் 15 இந்த 4 ஆறுகளை பற்றி அல்லாஹ் கூறுகிறான். மஸலுல் ஜன்னத்தில்லதி உஇதல் முத்தகூன் ஃபீஹா அன்ஹாரும் மின் மாஇன் கைரி ஆசின் வ அன்ஹாரும் மின் லபனின் லம் யதகய்யர் தஅமுஹு வ அன்ஹாரும் மின் ஹம்ரில் லzzத்தில் லிஷாரிபீன் வ அன்ஹாரும் மின் அஸலின் முஸஃபா என்பதாக 4 விதமான ஆறுகளை பற்றி அல்லாஹ் கூறுகிறான். மஸலுல் ஜன்னத்தில்லதி உஇதல் முத்தகூன், தக்வாதாரிகளுக்கு, அல்லாஹ்வை பயந்தவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த சுவர்க்கத்துடைய உதாரணம் எப்படியாப்பட்ட தெரியுமா? ஃபீஹா அன்ஹாருன், அந்த சுவர்க்கத்திலே நதிகள், ஆறுகள் இருக்கின்றன. முதலாவது மிம்மா இன் கைரி ஆசின், கலக்கம் இல்லாத பியோ தண்ணீர் ஆறு. இதே போல இரண்டாவது வ அன்ஹாரும் மின் லபனின் லம் யதகய்யர் தஅமு, சுவை மாறாத பால் ஆறுகள் சுவர்க்கத்தில் இருக்கின்றன. வ அன்ஹாரும் மின் ஹம்ரில் லzzத்தில் லிஷாரிபீன், குடிக்கக்கூடியவர்களுக்கு இன்பத்தை, புத்துணர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய மது ஆறுகள் சுவர்க்கத்தில் இருக்கின்றன. வ அன்ஹாரும் மின் அஸலி முஸஃபா, பரிசுத்தமான பியோவான தேன் ஆறுகள் அந்த சுவர்க்கத்தில் இருக்கின்றன என்பதாக பிரதானமான 4 ஆறுகளை அல்லாஹ் கூறுகிறான். முதலாவது உலகத்திலே இருக்கக்கூடிய தண்ணீரை போன்ற தண்ணீர் ஆறு, ஆனால் உலகத்திலே இருக்கக்கூடிய தண்ணீரை போல இருக்காது. அது இன்பமானதாக இருக்கும், கலப்பற்ற பியோவானதாக இருக்கும். இரண்டாவது பால் ஆறுகள். கெலன்ல நாங்கள் பாலை கேள்விப்பட்டிருக்கிறோம், பாலை பார்த்திருக்கிறோம். ஆனால் ஒரு ஆறே பாலாக ஓடினால் அது எப்படி இருக்கும்? அருமையானவர்களே, ஒரு ஆறு அல்ல, அன்ஹார், பன்மையான வார்த்தைகளை அல்லாஹ் பாவிக்கிறான். பல பாலாறுகளை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம். எப்படியாப்பட்டது? லம் யதகய்யர் தஅமு, சுவை மாறாத பால். உலகத்தில் பாலை நாங்கள் எடுத்து கொஞ்ச நேரம் வைத்தாலே அதனுடைய சுவை மாறிவிடும், அதே போல அதனுடைய வாடையும் மாறிவிடும். ஒரு நாள் கடந்தால் அருமையானவர்களே அந்த பால் கெட்டு போய்விடும். ஆனால் அல்லாஹ் எப்படியாப்பட்ட பாலை பற்றி கூறுகிறான்? எத்தனை வருடங்கள், கோடான கோடி வருடங்கள் சென்றாலும் அந்த பால் கெட்டு போகாது, அதனுடைய சுவையும் மாறாது என்பதாக அல்லாஹ் இந்த
ஆயத்தின் மூலமாக தெளிவுபடுத்துகிறான். மூன்றாவது ஆறு மது ஆறுகள். அருமையானவர்களே, உலகத்திலே இருக்கக்கூடிய மதுவை போல போதையை ஏற்படுத்தாதே. உலகத்திலே இருக்கக்கூடிய மதுவை நாங்கள் குடிக்கும் பொழுது என்ன நடக்கிறது? மனைவியும் விளங்குதில்லை, தாயும் விளங்குதில்லை, கடைசியில ரோட்ல பாதையில இவர் விழுந்து கிடக்கிறார். இப்படியாப்பட்ட மோசமான தன்மையுடைய உலகத்துடைய மதுவை போல சுவர்க்கத்துடைய மது இருக்காது. லzzத்தில் லிஷாரிபீன், அதை குடிக்கக்கூடியவர்களுக்கு இன்பம் அதிகரித்துக் கொண்டே செல்லும், புத்துணர்ச்சி அதிகரித்துக் கொண்டே செல்லும் என்று அல்லாஹ் கூறுகிறான். சுவர்க்கத்துடைய மதுவை குடிப்பதனால் ஒரு சொட்டு கூட போதை ஏற்படாது. அது இன்பத்துக்காக வேண்டி அல்லாஹ் வைத்திருக்கிறான். நான்காவது ஆசலி முசஃபா, பரிசுத்தமான தேன். உலகத்தில் கலப்படம் உள்ள தேன்கள் இருக்கின்றன, பியோ என்று அவர்கள் விற்பார்கள். ஆனால் வீட்டுக்கு கொண்டு வந்து செக் பண்ணி பார்க்கும் பொழுது பார்த்தால் அதிலே சீனியை கலந்திருப்பார்கள், வேறு வேறு விடயங்களை கலந்திருப்பார்கள். ஆனால் சுவர்க்கத்துடைய தேன் இருக்கிறதே, இந்த உலகத்தை போல இல்லை. அருமையானவர்களே, ஒரு போத்தல் தேனை வாங்குவதாக இருந்தாலும் எவ்வளவு செலவாகிறது? இந்த உலகத்தில் நம்பவன் குவாலிட்டியாக இருக்கக்கூடிய தேன் எது என்று சொன்னால் மனூக்கா என்ற தேன் தான். நியூசிலாந்துடைய பகுதியிலே உற்பத்தி செய்யப்படக்கூடிய இந்த மனூக்கா, இந்த மனூக்காவுடைய விலை கிட்டத்தட்ட 10-16 என்பதாக சொல்லப்படுகிறது. சுவர்க்கத்தில் அருமையானவர்களே ஆறுகளாக தேன் ஓடிக்கொண்டிருக்கும், அதுவும் ஹை குவாலிட்டி தேன். அதனுடைய தன்மை எப்படியாப்பட்டதாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய தஸ்கிரா என்ற கிதாபிலே கொண்டு வருகிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்ஹாருல் ஜன்னா, சுவர்க்கத்துடைய நதிகள் இருக்கின்றன, தஹ்ருஜு மின் தஹ்த ஜிபாலில் மிஸ்க், கஸ்தூரி மலைகளுக்கு கீழால் இருந்து தான் அது ஊற்றெடுக்கிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். திர்மிதியுடைய 2571வது ரிவாயத். இந்த ஹதீஸை இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஸஹீஹ் என்பதாக கூறுகிறார்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஃபில் ஜன்னதி பஹ்ரல் மாஇ வ பஹ்ரல் லபனி வ பஹ்ரல் அஸலி வ பஹ்ரல் ஹம்ரி, நிச்சயமாக சுவர்க்கத்திலே தண்ணீர் கடல், பால் கடல், தேன் கடல், மது கடல் இருக்கிறது என்று சொன்னார்கள். ஆறு அருமையானவர்களே, மது கடலாக இருக்கும், தண்ணீர் கடலாக இருக்கும், தேன் கடலாக இருக்கும், பால் கடலாக இருக்கும். தும்ம தன்ஷக்குல் அன்ஹாரு பஅத தாலிக், இந்த கடல்களில் இருந்து தான் நதிகளாக இந்த விடயங்கள் பிரிந்து ஓடும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் தபரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இமாம் இப்னு ஹைஸமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் தங்களுடைய கிதாபிலே இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். அம்ர் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அர்பஅத்து ஜிபாலின் மின் ஜிபாலில் ஜன்னா வ அர்பஅத்து அன்ஹாரின் மின் அன்ஹாரில் ஜன்னா வ அர்பஅத்து மலாஹிம மின் மலாஹிமில் ஜன்னா, 4 மலைகள் சுவர்க்கத்துடைய மலைகள், இதே போல 4 ஆறுகள் சுவர்க்கத்துடைய ஆறுகள், இதே போல 4 யுத்தக்கல பூமிகள் சுவர்க்கத்துடைய பூமிகள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உடனே ஒரு சஹாபி, யா ரசூலல்லாஹ், அந்த 4 மலைகள் என்னவென்று கேட்டார். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதாக சொன்னார்கள், ஜபல் உஹத், மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த உஹத் மலை, யுஹிப்புனா வ நுஹிப்புஹு, அந்த உஹத் மலை இருக்கிறதே அதை நாங்களும் நேசிக்கிறோம், அது எங்களையும் நேசிக்கிறதே, இது சுவர்க்கத்துடைய ஒரு மலை என்று சொன்னார்கள். இதே போல ஜபல் தூர், தூர் சீனாய் மலை, இதுவும் மின் ஜிபாலில் ஜன்னா, சுவர்க்கத்துடைய ஒரு மலை என்பதாக கூறினார்கள். மூன்றாவது லெபனானிலே இருக்கக்கூடிய ஒரு மலை என்று நபி அவர்கள் சொன்னார்கள், அதனுடைய பேர் குறிப்பிடப்படவில்லை, இதுவும் சுவர்க்கத்துடைய மலை என்று சொன்னார்கள். நான்காவது வல் ஜூதி, ஜூதி என்ற மலை, அதாவது ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பல் இந்த மலையில் தான் போய் தரை தட்டியது, இந்த ஜூதி மலை மின் ஜிபாலில் ஜன்னா, சுவர்க்கத்துடைய மலை என்பதாக சொன்னார்கள். அதற்கு பிறகு சுவர்க்கத்திலே இருக்கக்கூடிய அந்த 4 ஆறுகள் என்ன? நீல், ஃபுராத், சைஹான், ஜைஹான் என்ற 4 நதிகள் என்று சொன்னார்கள். நீல் என்பது நைல் நதியை குறிக்கும். அருமையானவர்களே, ஈஜிப்ட் வழியாக ஓடக்கூடிய இந்த நைல் நதி சுவர்க்கத்துடைய நதி. இதே போல வல் ஃபுராத், ஃபுராத் என்பது ஈராக்குடைய பகுதியிலே ஓடக்கூடிய அந்த யூப்ரட்டிஸ் நதி. இந்த 2 நதிகள் சுவர்க்கத்துடைய நதிகள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதே போல சைஹான், ஜைஹான் என்ற இன்னும் 2 நதிகள். இதே போல 4 யுத்த பூமிகள் எதுவென்று சொன்னால் பத்ர், உஹத், ஹந்தக், ஹைபர், இந்த 4 யுத்தம் நடந்த பூமிகள் சுவர்க்கத்துடைய பூமிகள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். ஸஹீஹ் முஸ்லிமுடைய 2839வது ரிவாயத், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சைஹானு வல் ஜைஹானு வன் நீல் வல் ஃபுராத் மின் அன்ஹாரில் ஜன்னா, சைஹான், ஜைஹான், நைல் நதி, யூப்ரட்டிஸ் நதி, இது சுவர்க்கத்துடைய நதிகள் என்பதாக நபி அவர்கள் தெளிவாக கூறியிருக்கிறார்கள். ஸஹீஹுல் புகாரியுடைய
1517வது ரிவாயத், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இராவளி பயணம் மேற்கொண்ட நேரத்தில் வானத்திலே வைத்து 2 நதிகளை கண்டார்கள். இந்த 2 நதிகள் என்னவென்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்ட பொழுது அந்நீலு வல் ஃபுராத், நைல் நதியும் யூப்ரட்டிஸ் நதியும் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதிலளித்தார்கள். ஆகவே உலகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 2 நதிகள் இது சுவர்க்கத்துடைய நதிகள் என்பதாக சஹீஹான ஹதீஸ்களின் மூலமாக எமக்கு விளங்க வருகிறது. இந்த பிரதானமான நதிகள் எந்த இடத்திலிருந்து ஊற்றெடுக்கிறது, அதனுடைய மெயின் இடம் எங்கே இருக்கிறது என்று பார்த்தால் இதையும் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே தெளிவாக சொன்னார்கள். சஹீஹுல் புகாரியுடைய 7423வது ரிவாயத், இப்னு மாஜாவுடைய 4331வது ரிவாயத், ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வைதா ஸஅல்துமுல்லாஹ ஃபஸ்அலூஹுல் ஃபிர்தௌஸ், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டால் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தை கேளுங்கள். ஏன்? ஸக்ஃபுஹா அர்ஷுர் ரஹ்மான், அந்த ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்துடைய முகடு அல்லாஹ்வுடைய அர்ஷ் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யஸ்மஉ அதீதல் அர்ஷ், அர்ஷிலே இருந்து வரக்கூடிய சப்தத்தை இந்த ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்திலே இருக்கக்கூடியவர்கள் கேட்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், வமின்ஹா தஃபஜ்ஜரல் அன்ஹார், இந்த ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தில் இருந்து தான் சுவர்க்கத்துடைய ஆறுகள் எல்லாம் பீரிட்டு ஓட ஆரம்பிக்கிறது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். ஆகவே சுவர்க்கத்துடைய நதிகளுடைய ஆரம்ப இடம் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கம். அருமையானவர்களே, இந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய தன்மைகளை பற்றியும் நான் தனியாக ஒரு பதிவிலே பேசியிருக்கிறேன். அந்த பிளேலிஸ்ட் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அதனுடைய பிரயோஜனத்தை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். ஆகவே பிரதானமான 4 நதிகள் சுவர்க்கத்தில் இருக்கின்றன. தண்ணீர் நதி, இதே போல பால், மது, தேன். இந்த மது என்பது உலகத்துடைய மதுவை போல இருக்காது, அதற்கு முழுமையாக மாற்றம் பெற்றது தான் சுவர்க்கத்துடைய மது, எந்த போதையும் ஏற்படுத்தாது. நசாயி ஹாக்கிமுடைய ஒரு எச்சரிக்கையான ரிவாயத்தும் வந்திருக்கிறது. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஷரிபல் ஹம்ர ஃபித் துன்யா, இந்த உலகத்தில் யார் மதுவை குடிக்கிறாரோ லம் யஷ்ரப் ஃபில் ஆஹிரா, அவர் சுவர்க்கத்துக்கு நுழைந்தாலும் அவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டு அவர் சுவர்க்கத்துக்குள்ளால் நுழைந்தாலும் அவரால் மதுவை, சுவர்க்கத்துடைய மதுவை குடிக்க முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இப்படியாப்பட்ட முக்கியமான அல்லாஹ்வுடைய சந்தோஷங்கள், அருட்கொடைகள் நிரம்பி இடம் இந்த சுவர்க்கம். ஆகவே இந்த சுவர்க்கத்துடைய உயர்ந்த அந்தஸ்து, அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தை அடையக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் எம்மையும் எம்முடைய குடும்பத்தாரையும் நம்முடைய சந்ததியினரையும் பூரா முஸ்லிம்களை மாக்கியருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.